இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கின்ற போது, தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து பயணிக்க தயார் கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்க அறிவிப்பு. தமிழரசு கட்சி தவறான கொள்கையை கைவிட்டு அந்த கட்சியை நிறுவிய தந்தை செல்வநாயகத்தின் கொள்கையின்படி நேர்மையாக பயணிக்க முன்வந்தால் நாம் நிச்சயமாக அவர்களுடன் பேச்சு நடத்தி பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து இணைந்து பயணிப்போம், இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து 40.7 ஏக்கர் காணிகளை விடுவித்தது ராணுவம். கதிர்காம பாத யாத்திரை சந்நிதியிலிருந்து ஆரம்பம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த கதிர்காம பாத யாத்திரை தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து நேற்று வியாழக்கிழமை ஆரம்பமானது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காணி சுவீகரிக்கும் முடிவை அரசாங்கம் கைவிட வேண்டும், சுமந்திரன் கூறுகிறார். தமிழின அழிப்பை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நேற்று ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. காங்கேசன் நாகையிடையே ஜூலையில் சரக்கு கப்பல் சேவை, பயணிகள் கப்பல் கட்டணம் குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாழில் பூர்த்தி, தெருவச்சார்த்தி அலுவலகர் பிரதீபன் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. நல்ல யாதீன முதல்வர் சோமசுந்தர சுவாமிகள் இறைப்பதம் அடைந்தார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. எங்களுக்கு அவகாசம் தாருங்கள் என்கிறதான இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவை ஈழநாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் யாழ்ப்பாணத்தில் மேதின பேரணி. சர்வதேச சைவ சித்தாந்த மாநாடு நாளை சென்னையில் ஆரம்பம். கதிர்காமம் பாத யாத்திரை குழுவினருக்கு சந்நிதியான ஆசிரமத்தால் நிதியுதவி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தமிழரசு கட்சியின் மேதின எழுச்சி கூட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ் போதனா மருத்துவமனை பாதுகாப்பு ஊழியர்கள் நேற்று வேலை நிறுத்தம். யாழ் போதனா மருத்துவமனையின் பாதுகாப்பு ஊழியர்கள் நேற்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு கோரியும் போதனா மருத்துவமனையின் பாதுகாப்பு ஊழியர்களை பிரிதொரு நிறுவனம் பொறுப்பெடுக்கும் நிலையில் அந்த நிறுவனம் உரிய முறையில் தம்மை உடனடியாக பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபை மன்னார் சாலையின் குறைபாடுகள் குறித்து அவதானம். இலங்கை போக்குவரத்து தலைவர் நேரில் சென்று ஆய்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. மாதனை கற்பக பிள்ளையார் பெரும் திருவிழா என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, உள்ளூராட்சிகளின் அதிகாரங்கள் குறித்து அரசு தரப்புக்கு அறிவில்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. உள்ளூராட்சி முன்மொழிவுகளை கண்மூடிக்கொண்டு அனுமதிப்பது என்றும் அபிவிருத்தி சம்பந்தமான நிதி ஒதுக்கீடுகளை பற்றியும் அரசு தரப்பினர் வாய்க்கு வந்தபடி பேசி திரிகிறார்கள், இவ்வாறு விமர்சித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் சுரேந்திரன் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 346 பேர் சுற்றி வளைப்பில் கைது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் போதைப் பொருட்களுடன் 346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தொலைபேசிகளும் குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, கீரிமலையில் இடையூறு இன்றி பிதிர்கடன், கடற்கரையில் கற்களை அகற்ற நடவடிக்கை, 35 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கீரிமலையில் இடையூறு இன்றி பிதிர்கடை நிறைவேற்ற கடற்கரையில் உள்ள கற்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் நிறைவேற்ற உள்ள சுற்றுலாத்துறை அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய பதில் அரசாங்க அதிபர், யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு இவ்வாண்டு 131.20 மில்லியன் ரூபாய் நிதி வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சால் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினர் என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது. வட்டுக்கோட்டையில் சிறுமி துஷ்பிரயோகம், மேலும் ஒரு நபர் போலீசாரிடம் சிக்கினார். 2 பெண்கள் உட்பட 5 விளக்கமறியலில். யாழில் வீதியில் சென்ற முதியவர் திடீரென மயங்கி விழுந்து மரணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் நேற்று முன்தினம் வீதியால் பயணித்த முதியவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். கோண்டாவில் கிழக்கு பகுதியை சேர்ந்த கந்தசாமி கலியுக வரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காலை உணவு அருந்தாமல் வெளியே சென்ற முதியவர் மதியம் கோண்டாவில் வீதியால் பயணித்த வேளை
திடீரென மயங்கி விழுந்தார். பின்னர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கிறது. கூரையிலிருந்து வீழ்ந்த குடும்பஸ்தர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி. ஜிஎஸ்பி சலுகைக்கு இலங்கை மீண்டும் விண்ணப்பிக்க நேரும் ஹர்ஷடி சில்வா எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த வரி சலுகையின் மீளாய்வுக்காக இலங்கைக்கு வந்துள்ள தூதுக்குழுவுடன் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து அவர் தமது எக்ஸ் பதிவில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கனமழையால் நிரம்பியுள்ள 24 முக்கிய நீர்த்தேக்கங்கள் என்கிறதான ஒரு செய்தி. தண்ணீர் போத்தல்கள் அதிக விலைக்கு விற்றவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். பஸ் சேவையில் விரைவில் கட்டண முறை என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதிவேக வீதிகளில் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் சேவையில் தாமதம். சட்டவிரோத சிகரெட் பீடி அதிகரிப்பு, வரி வருவாயை இழந்தது அரசாங்கம் என்கிறதான ஒரு செய்தி. வீதி பாதுகாப்பை உறுதி செய்யும் தேசிய வேலை திட்டம் விரைவில். கண்டியிலிருந்து 633 மெட்ரிக் டன் கழிவை கொழும்பு கொண்டு சென்று அழிப்பது சிக்கல் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு வருமான பரிசோதகர் கைது. பிள்ளையான் வாய் திறந்தால் பலர் உள்ளே செல்ல நேரிடும் எச்சரிக்கின்றார் ரில்வின் சில்வா. பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் பலருக்கு உள்ளே செல்ல நேரிடும், அதனால் தான் ஆட்சியை வீழ்த்துவதற்கு முற்படுகின்றார்கள். அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. குற்றவாளிகள் மற்றும் கள்வர்களும் தப்பிக்க முடியாது என்று ஜேவிபியின் செயலாளர் ரில்வன் சில்வா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசின் எரிபொருள் கட்டண திருத்தம் நகைப்புக்குரியது. அரசாங்கம் மேற்கொண்டுள்ள எரிபொருள் கட்டண திருத்தம் நகைப்புக்குரியது என தேசிய ஒன்றிணைந்த ஓட்டோ சாரதிகளின் சங்கத்தின் செயலாளர் ரோஹிண பிரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்கிறதானது செய்தி. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் விரைவில் சபைக்கு என்கிறதான ஒரு செய்தி. ரணில் விக்ரமசிங்கவின் நீண்டகால பாதுகாப்பு அதிகாரிக்கு இடமாற்றம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வாக்காளர் அட்டை கிடைக்காதோர் அஞ்சல் நிலையத்தை நாட வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி. கடைசி சர்வதேச நம்பிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் மாத்திரமே. கண்காணிப்பு குழுவிடம் மெனோ 5 அம்ச கோரிக்கை. எமது கடைசி சர்வதேச நம்பிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இலங்கை விவகாரத்தை அணுகுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உரம் வழங்காவிட்டால் விவசாய அமைச்சுக்கு முன் ஆர்ப்பாட்டம். விவசாய ஒற்றுமை அமைப்பு தெரிவிப்பு. போலி விசா மூலம் போலாந்து செல்ல முயற்சித்தவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. டெங்கு நோய் கட்டுப்பாட்டு உதவியாளர்களாக 671 பேர் என்கிறதான ஒரு செய்தி. பாதுகாப்பு செயலர் பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் சந்திப்பு. பாரி காலக்கெடு முடிவதற்குள் அமெரிக்காவுடன் உடன்பாடு. பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரிய பெருமை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. பிள்ளையான் சிறையில் இருப்பது மிகவும் கொடுமையான விடயம். முன்னாள் பிரதியமைச்சர் கருணா சொல்கிறார். பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது மிகவும் கொடுமையான விடயமாகும். ஏற்கனவே இல்லாத பிரச்சனையில் அவர் 4 ஆண்டுகள் சிறையிலேயே இருந்தார். பின்னர் நிரபராதி என அவர் வெளியே வந்தார். அவ்வளவு காலத்துக்கும் யார் பதில் சொல்லது? அது போன்றது ஒரு விடயம் தான் தற்போது அவருக்கு நடந்துள்ளது என்று முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திருவோணமலை மாவட்டத்தில் மட்டும் 129 நிலையங்களில் வாக்கெண்ணும் பணி என்கிறதான ஒரு செய்தி. இடியுடன் கூடிய பலத்த மழையால் மரம் முறிந்து விழுந்ததில் வீடுகளுக்கு பலத்த சேதம். மட்டக்களப்பில் நடைபெற்ற சர்வதேச நடன தின நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது பகல்காமில் நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பில்லை, மீண்டும் மறுத்தது அந்த நாட்டு அரசாங்கம் என்கிறதான ஒரு செய்தி. ஸ்டீல் தாக்குதலால் காசாவில் 35 பேர் பலி. ஏமனில் இங்கிலாந்து வான்வெளி தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. காஷ்மீர் செல்லும் விமானங்களை திடீரென ரத்து செய்த பாகிஸ்தான் என்கிறதான ஒரு செய்தி. பாப்பரசராக இருக்க நான் விரும்புகின்றேன், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுக்களில் முன்னேற்றம், அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் என்கிறதான ஒரு செய்தி. பாகிஸ்தானில் 10 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அசத்தல் வெற்றி. மீண்டும் சொதப்பியது சென்னை. பல சாதனைகள் படைத்த சகால் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சிம்பாப்வேயை வீழ்த்தி பங்களாதேஷ் வெற்றி. பஞ்சாப் அணி தலைவருக்கு அபராதம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றில் இருந்து வெளியேறியது சென்னை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அவை விளையாட்டு செய்திகளாக அமைந்திருக்கின்றன.
தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அரசுக்குள்ளே டீசல் மாபியா குற்றம் சாட்டுகிறார் நாவல். அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணமீட்டும் நோக்கில் தற்பொழுது டீசல் மாபியாவை ஏற்படுத்தி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பஸ் கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்கிறதான ஒரு செய்தி. சப்ரகமுக பல்கலை மாணவன் பகடிவதையால் உயிர் மாய்ப்பு. பகடிவதையால் அவமானம் தாங்க முடியாது மனமுடைந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர் மாய்த்து செய்து கொண்ட மாணவர் சப்ரகமுக பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் 2ஆம் ஆண்டில் படிக்கும் 23 வயதுடைய சரித் தில்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பின்னர் அவர் 28ஆம் தேதி கம்பளை இகலகமவில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளார். பின்னர் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை தனது வீட்டின் பின்புறம் தூக்கில் தற்கொலை செய்து கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பல்கலைக்கழக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் தாங்க முடியாது தற்கொலைக்கு வழிவகுத்ததாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இதேவேளை கடந்த 2 வருடங்களாக சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவர்களினால் தனது மகன் பல்வேறு வகையான துன்புறுத்தலுக்கு ஆளானதாக அவருடைய தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தில் விரைவில் இந்திய போர்க்கப்பல் தொழிற்சாலை என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கோடாரியால் தாக்கி ஒருவர் படுகொலை, சந்தேக நபர் கைது. பிரேமதாசவின் சிலைக்கு அஞ்சலி என்கிறதான ஒரு செய்தி. துப்பாக்கிகளுடன் 2 கைது. ஓட்டோ கட்டணம் மாறாது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. லாட்ஸ் எரிவாயின் விலை மாற்றவில்லை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பலமுறை நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் மக்களை கைவிட மாட்டோம் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என அவர்களின் அடிப்படை உரிமைகளை எமது அரசாங்கம் கட்டாயம் உறுதி செய்யும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கையில் புதிய அரசாங்கம் அமைந்ததன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி நேற்று காலிமுகத்திடலில் நடத்திய 1வது மேதின கூட்டத்தில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை உரிமைகளை எமது அரசாங்கம் கட்டாயம் உறுதிப்படுத்தும். நாட்டில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக எம்மை விட நாட்டு மக்கள் முன்னோக்கி நகர்கின்றனர். அது கடந்த பொதுத் தேர்தலில் நன்கு தெளிவுபடுத்தப்பட்டது. வடக்கு மக்கள் மற்றும் கிழக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறனர். அவர்கள் எம்மை விட முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பார்கள். அந்த பகுதி மக்கள் வடக்கின் பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரம்பரிய அரசியல் தலைவர்களை அவர்கள் தெரிவு செய்யவில்லை. அவர்கள் அனைவரையும் நிராகரித்துவிட்டு எம்மீது அந்த மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் என்ன புலப்படுகின்றது? தேசிய ஐக்கியம் தேவை என அந்த மக்கள் கூறுகிறார்கள். நாம் அந்த மக்களை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. அவர்களுடைய கலாச்சார உரிமைகள், அவர்களுடைய மொழி சார்ந்த உரிமைகள், அவர்களுடைய பாரம்பரிய காணிகள் தொடர்பிலான உரிமைகள், சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமைகள் மற்றும் இந்த நாட்டின் பிரஜைகளாக அவர்கள் வாழ்வதற்கு இருக்கிற அனைத்து அடிப்படை உரிமைகளையும் நாம் உறுதிப்படுத்துவோம். அதுவே எமது நாட்டை கட்டியெழுப்பும் 2வது தூண். அது இல்லாமல் எமது நாட்டை கட்டியெழுப்புவது தொடர்பில் நம்மால் சிந்தித்து பார்க்க கூட முடியாது. மக்களை பிளவுபடுத்தும் அரசியலே அன்று காணப்பட்டது. எனினும் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்களை ஒன்றிணைக்கும் அரசியல் இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. வடக்கு மக்கள், கிழக்கு மக்கள், தெற்கு மக்கள் ஒரே கருத்தில் ஒரே இயக்கத்தில் ஒன்றிணைந்து இன்று இருக்கிறார்கள். அது மிகவும் தேவையான ஒரு அடித்தளமாகும். அந்த அடித்தளத்தை நாம் இப்போது உருவாக்கி இருக்கிறோம் என்று நேற்றைய மே தின கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொழும்பிலே தெரிவித்திருக்கிறார். ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நல்லையாதீன குரு முதல்வர் தேக விநோயகம் அடைந்தார் என்று நெல்லை திருஞான சம்பந்தராதீன குரு முதல்வர் 2வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் நேற்று வியாழக்கிழமை இரவு 9:45 மணி அளவில் கொழும்பில் தேக வியோகம் அடைந்து விட்டார். மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த 29ஆம் தேதி கொழும்பு சென்றிருந்த சுவாமிகள் தொடர் மருத்துவ சிகிச்சை பெறும் பொருட்டு கொழும்பு கம்பன் கோட்டத்தில் தங்கியிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு 9:45 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது. சுவாமிகளின் திருவுடல் கொழும்பிலிருந்து இன்று நெல்லை ஆதீனத்துக்கு எடுத்து வரப்பட்டு அவரின் அந்திம கிரிகைகள் இன்று மாலை நெல்லை ஆதீனத்தில் இடம்பெற்று சுவாமிகளின் திருவுடல் நல்லூர் செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழில் இராணுவ வசம் இருந்த 40.7 ஏக்கர் காணி விடுவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதில் தாமதம். அனுர அரசிடம் அதிருப்தி வெளியிட்ட ஐரோப்பிய ஒன்றியம். அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்க அணிதிரள்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அறைகூவல். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித்
அறைகூவல் விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும், இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்துக்கு 14 தமிழர்கள் பதவி உயர்வு என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழில் நடைபெற்ற மேதின பேரணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று, தொழிற்சங்கங்கள், வெகுஜன மற்றும் சிவில் அமைப்புகளுடன் இலங்கை ஆசிரியர் சங்கம் இணைந்து நடாத்திய கூட்டு மேதின பேரணி நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி. தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை, பேருந்து கட்டணத்தில் மாற்றமில்லை, முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு உடனடி இடமாற்றம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் மும்பை அடித்த சூப்பர் சிக்ஸர், ராஜ்யம் இழந்தது ராஜஸ்தான் என்று நேற்று ஐபிஎல்லிலே மும்பை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர்பான செய்திகளும், ஸ்டேஷயருக்கு ரூபாய் 12 லட்சம் அபராதம், ஐபிஎல்லுடைய இன்றைய ஆட்டங்களாக குஜராத் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இரவு 7:30 மணி அளவிலே நரேந்திர மோடி விளையாட்டரங்கிலே நடைபெற உள்ளது என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் பிரேமதாசாவின் நினைவு நாள் நேற்று அனுஷ்டிப்பு, அமெரிக்க வரி விவகாரம் அரசுடன் இணைந்து செயற்பட தயார், ஐக்கிய தேசிய கட்சியும் அறிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. நாகை KKS பயண கட்டணம் குறைப்பு, சிவகங்கை கப்பல் குழும தலைவர். இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பலில் கட்டணம் 8000 குறைக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் குழும தலைவர் சுந்தரராயன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. தென்னிந்திய சினிமாவில் கால்பதிக்கும் ஈழத்தவர்கள். வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவாகும் மைனர் படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் ஈழத்தை சேர்ந்தவர்களான ராப் பாடகர் வாகிசன் நாயகனாகவும், பிக்பாஸ் புகழ் ஜனனி நாயகியாகவும் இணைந்து நடிக்க உள்ளனர். பைண்டர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவாகும் ரோம்ஹாம் திரைப்படத்தில் மைனர் இப்படத்தின் பூஜை நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. அரபி புரொடக்ஷன் அண்ட் விவியன் வெஞ்சர்ஸ் மற்றும் மேடே புரொடக்ஷன் சார்பில் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் இன்றைய இளைய தலைமுறையின் காதல் எப்படி இருக்கிறது என்பதுதான் இப்படத்தின் மையம். பள்ளி பருவத்தில் பிரிந்த காதலை தேடி ஒரு இளைஞன் பயணமாகிறான். அந்த காதல் மீண்டும் சேர்ந்ததா, இருவரும் இணைந்தார்களா என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை. இப்படத்தில் இலங்கை ரேப் பாடகர் வாகிசன் நாயகனாக நடிக்க, பிக்பாஸ் புகழ் ஜனனி நாயகியாக நடிக்கிறார். சார்லி சென்ட்ராயன் மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. வினோத் ராஜேந்திரன் எழுதி இயக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவினை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ரெஜி செல்வராசா மேற்கொள்கிறார். சூரிய பிரசாத் இசையமைக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே தென்னிந்தியாவிலே கால் பதிக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு யாழில் உணர்வு பூர்வ அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தி, யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர். பராமரிப்பின்றி சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள பேருந்துகள். மன்னார் மற்றும் முல்லைத்தீவு பொது போக்குவரத்து சாலைகளின் நிலைமைகள் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதுடன் பல கோடி பெறுமதியான அரசு சொத்துக்கள் விரயம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலைக்கான காரணம் தொடர்பில் விரைவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பொது போக்குவரத்து சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மன்னார் இலங்கை போக்குவரத்து சாலையின் அவல நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை பொது போக்குவரத்து சபையின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் நேற்று முன்தினம் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். செய்தி. வர்த்தக நிலையம் ஒன்றில் பழுதடைந்த முட்டைகள் மீட்பு, வவுனியாவில் சம்பவம். மாட்டு இறைச்சியுடன் விஸ்வமடுவில் ஒருவர் கைது. தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவ விஸ்வமடு மாமிச வாணிபம் ஒன்றில் விற்பனை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட 50 கிலோவுக்கும் அதிகமான மாட்டிறைச்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த மாட்டிறைச்சி மக்கள் பாவனைக்கு உகந்தது அல்ல மற்றும் சுகாதார பரிசோதகரின் சிபாரிசு மற்றும் கால்நடை வைத்தியரின் சிபாரிசு என்பவை இல்லாத காரணத்தினால் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்தி. வலமுறையுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம், அமைதி பேணுமாறு ஐநா வலியுறுத்தும், பதட்டங்களை தணிக்குமாறு அமெரிக்காவும் வலியுறுத்தும். இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என ஐநாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் காட்டுத்தீ, தேசிய அவசர நிலை அறிவிப்பு, 12 பேருக்கு காயம், பல கிராமங்கள் அபாயத்தில். பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியில் பறப்பதற்கு தடை. போப்பின் கல்லறையை பார்வையிட குவியும் மக்கள் என்ற செய்தியும், பத்மபூஷன் விருது பெற்ற அஜித் குதூகலத்தில் ரசிகர்கள் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் போலி விசா மூலம் வெளிநாடு செல்ல முயன்றவர்கள் கைது என்ற செய்தி. அதேபோல யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி அறிவுச்சோலைக்கு வெள்ளி விழா என்று வெள்ளி விழா தொடர்பான கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. கலாநிதி தனபாலன் முதலாவது உபபீடாதிபதி கல்வி யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி அவருடைய கட்டுரை அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பலமுறையுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இந்தியா பாகிஸ்தானில் சூழ்ந்த போர் மூட்டத்தை தனியுங்கள் என்ற தலைப்பிலே அந்த ஆசிரியர் தலையங்கமும், வடக்கில் காணிகளை கையகப்படுத்தும் வர்த்தமானியை உடன் வாபஸ் பெறாவிடின் வடக்கில் கால் வைக்க முடியாத நிலைமை ஏற்படும், ஆளும் தரப்புக்கு சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்தார் என்ற செய்தி.
போர்க்குற்றங்களை மறைக்க தேர்தலை ஆயுதமாக்கும் அரசு சாடுகிறார் ஸ்ரீதரன் எம்பி. ஆணொருவர் சடலமாக மீட்பு மதவாச்சியில் சம்பவம். தேர்தலுக்கு பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் நாமல் தெரிவிப்பு. தேர்தலுக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை அரசாங்கம் நிச்சயம் அதிகரிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் இதனையும் முன்னெடுக்கவில்லை. பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயம் தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களை சென்றடையும். இவ்வாறான மாஃபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இலங்கை கணக்காளர் சேவை விசேட தரத்திற்கு 13 பேர் பதவி உயர்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் 40.7 ஏக்கர் காணி விடுவிப்பு. தெல்லிப்பளை மற்றும் பருத்துறை பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள 40.7 ஏக்கர் காணிகள் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளன. இதற்குரிய ஆவணங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலரிடம் யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியால் கையளிக்கப்பட்டன என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். திக்கத்தில் 14.5 ஏக்கர் காணி விரைவில் விடுவிக்கப்படும். யாழ் மாவட்ட செயலரிடம் கட்டளை தளபதி உறுதி. அரசு வர்த்தகமான வெளியிடப்பட்டுள்ள காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 7 சட்டத்தரணிகள் களத்தில் பொதுமக்கள் உதவியை நாடலாம். ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அறிவிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நல்ல ஆதீன முதல்வர் இறைவனடியில் சங்கமம் என்கிறதான ஒரு செய்தி. தமிழர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்திய தீர்வேன் மே தின உரையில் ஜனாதிபதி என்ற தேர்தல் ஏற்பாடு யாழில் நிறைவு என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் தேசிய பேரவையை பலப்படுத்த ஒன்றிணையுங்கள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் அழைப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஊழலற்ற தலைவரான சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குவோம் ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்பு. பொறுப்புடன் வாக்களிப்போம் யாழில் சுவரொட்டிகள் என்கிறதான ஒரு செய்தி. கடற்தொழிலாளர்கள் 3 கடற்படையினரால் கைது பொதுமக்கள் எதிர்த்து போராட்டம். உள்ளூராட்சி தேர்தல் அரசாங்கத்துக்கான சிவப்பு எச்சரிக்கை சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக இடம் பிடித்துள்ளன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தமிழினத்தின் இருப்பை காக்க தமிழரசு கட்சியை பலப்படுத்துங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாநகர சபை வேட்பாளர் தெரிவிப்பு. போலி கதைகளையும் போலி வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்து விடாது தடமாறாது ஒரே தமிழ் தேசிய கொள்கையுடன் பயணிக்க வேண்டியதுதான் காலத்தின் தேவை. அது தவறின் மினத்தின் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும். எனவே இதனை உணர்ந்து உங்கள் வாக்குகளை வீட்டு சின்னத்தில் போட்டியிடும் தமிழரசு கட்சிக்கு அளித்து எமது கரங்களை பலப்படுத்துங்கள் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி அமைப்பதே பாதுகாப்பு யாழ் வணிகர் கழக தலைவர் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி தேர்தலில் சிந்தித்து வாக்களியுங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிப்பு. தானிய பயிற்சிகை அறுவடைக்கு தயார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் மும்பை முதலிடம் ராஜஸ்தானை வீழ்த்தியது. IPL தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தானை 100 ஓட்டங்களினால் தோற்கடித்து புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது மும்பை என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஆடை ஏற்றுமதியில் சீன நிறுவனம் முதலீடு. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அதிரடி வரி விதிப்பின் காரணமாக இலங்கையின் ஆடை கைத்தொழில் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் சீனா இலங்கைக்கு கை கொடுக்க முன்வந்துள்ளது என்கிறதானது செய்தி. ரணிலின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றம் என்கிறதான ஒரு செய்தி. 478 மில்லியன் செலவில் பரீட்சை திணைக்களம் 478 மில்லியன் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 6 மாடிகளை கொண்ட புதிய பரீட்சை திணைக்கள கட்டடம் கடந்த புதன்கிழமை பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்கிறதானது செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வவுனியா வர்த்தக நிலையம் ஒன்றில் பழுதடைந்த முட்டைகள் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. இந்த ஆண்டுக்கான திட்டத்தின் நடைமுறைப்படுத்தலில் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் முன்னேற்றம் இல்லை என்று வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்துள்ளார். காலாவதி பொருட்கள் ரூபாய் 40,000 தண்டம் என்கிறதான ஒரு செய்தி. இந்தியா காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் மென்னர் விஜயம். பயங்கரவாதத்தை ஒடுக்க புதிய சட்டங்கள் உருவாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு.
பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆயினும் பயங்கரவாத அல்லது தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் தனிநபர்களை குழுக்களை கையாள்வதற்கு புதிய சட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மாட்டிறைச்சியுடன் கிளிநொச்சியில் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பஸ் கட்டணத்தில் மாற்றமில்லை என்கிறதான ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது அண்ணாவின் தியாகத்தால் உயர்நிலையை எட்டினேன், முதலிடம் பெற்ற ருக்ஷிகா உருக்கா. பவனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் மாணவி சந்திரசேகரன் ருக்ஷிகா 2024 ஆண்டு உயர்தர பரீட்சையில் உயிர்முறைமை தொழில்நுட்பவியல் பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவர் தேசிய அளவில் 134வது இடத்தையும் பெற்றுள்ளார். இந்த சாதனை குறித்து ருக்ஷிகா கருத்து தெரிவிக்கையில், எனது வெற்றிக்கு பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. எனது தந்தை விவசாயம் செய்து வருகிறார். சாதாரண தரத்தில் கல்வியை நிறைவு செய்த தனது அண்ணன் நான் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக வேலைக்கு சென்று உதவினார். அண்ணா இல்லையெனில் நான் இந்த நிலையை அடைந்திருக்க மாட்டேன் என்றார் என்கிறதானது செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது IMF நிபந்தனைகளை மறைக்கின்றது அரசாங்கம், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளின் மிக முக்கியமான உண்மைகளை அரசாங்கம் மறைத்திருக்கின்றது. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த கடன் தொகை வழங்கப்படும் என்று அதன் நிபந்தனையை ஏன் அரசாங்கம் மக்களிடம் மறைத்துள்ளது என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வெற்று பிளாஸ்டிக் போத்தல்கள் சேகரிப்பு கூடைகள் கையளிப்பு. ஊழல் மோசடி இனி இருக்காது, பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. தேர்தல் ஒழுங்குபடுத்தல் முன்னாய்த்த செயலமர்வு என்கிறதான ஒரு செய்தி. 2 பேருந்துகள் கோர விபத்து, 2 பலி, 40 பேர் காயம் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் உதயன் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, ரகசிய காணி சுவீகரிப்பு முயற்சிகளை நிறுத்தாவிட்டால் ஜனாதிபதி வடக்கில் கால் வைக்க மாட்டார், அரசுக்கு சுமந்திரன் பகிரங்க எச்சரிக்கை. 5940 ஏக்கர் காணியை சுவீகரிக்கும் வர்த்தமானியை கையேற்க வேண்டும். மக்களின் காணிகள் மக்களுக்கு என்ற வாக்குறுதி அப்பட்டமான பொய் என்று சுமந்திரன் தெரிவித்துகிறார். ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நெல்லை ஆதீன குறுமுதல்வர் நேற்று இறையடி சேர்ந்தார். ஆபத்தான ஆக்கிரமிப்பு நீர்வாழ் உயிர்களை இலங்கைக்கு கடத்தி வர முயற்சித்த 3 கைது. வலிவடக்கில் இராணுவ பயன்பாட்டிலிருந்து 40.7 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. ரணிலின் 23 வருட கால பாதுகாப்பு ஊழியர் அதிரடி இடமாற்றம் என்ற ஒரு செய்தியும், வடக்கு கிழக்கு மக்களுடைய சகல உரிமைகளையும் நாம் உறுதி செய்வோம் ஏதென கூட்டத்தில் ஜனாதிபதி. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் அறிக்கையை 3 மாதங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க காலம் தாழ்த்தப்படுகிறது, GSP+ கண்காணிப்பு குழு கவலை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல யாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஆகஸ்ட் அல்லது டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதியாக நினைப்போர் அந்த நினைப்பை கைவிடுவதே சிறந்தது, பிரதமர் தெரிவிப்பு. நாகை காங்கேசந்துறை இடையே சரக்கு கப்பல் சேவை ஜூலை மாதம் ஆரம்பமாகிறது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதே போல தினக்குரலுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக, ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடி, பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி என்ற IPL தொடர்பான செய்தி. விராட் விரும்பி கேட்ட நீ சிங்கம் தான் பாடல், மாஸ் ரிப்ளை கொடுத்த சிம்பு. நடப்பு IPL தொடரில் RCB அணி வீரர் விராட் கோலி சிறப்பாக விளையாடி வருகிறார். அவரின் சிறப்பான ஆட்டத்தால் RCB அணி டாப் 4ற்குள் இடம் பிடித்தது. இந்நிலையில் சமீபத்தில் சிம்பு நடிப்பில் வெளியான 10 தல படத்தில் இடம்பெற்ற நீ சிங்கம் தான் பாடலை விரும்பி கேட்கிறேன் என்று விராட் கோலி தெரிவித்தார். அண்மையில் கொடுத்த பேட்டி ஒன்றில் பேசிய போதும் விராட் கோலி, தற்போது எனக்கு மிகவும் பிடித்த பாடல், இதை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள், நீ சிங்கம் தான் பாடலை விரும்பி கேட்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த வீடியோவை RCB அணி தனது X பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. இதனையடுத்து இந்த வீடியோவை தனது X பக்கத்தில் பகிர்ந்த சிம்பு நீ சிங்கம் தான் என்று விராட் கோலிக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். கென்ஜாவிலும் T20 போட்டி, சிம்பாப்வேயை வீழ்த்தி பங்களாதேஷ் வெற்றி, சமனில் முடிந்த டெஸ்ட் தொடர். மேட்ரிக் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு நுழைந்த சபலென்கா போகா காப் என்ற செய்தியும், பஞ்சாப் அணியிலிருந்து மேக்ஸ்வெல் விலகல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய இன்றைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்.